மகர ராசி, மகர லக்னம் அவங்களுக்கு குரு பார்வை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்றவங்களோட கான்டாக்ட்ஸ்ல அவங்கள நீங்க மீட் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நல்ல அட்வைசஸ் உங்களோட ஃபேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைட்னஸ் ஒரு தேஜஸ் வரும். அண்ட் யூ வுட் ஃபீல் லைக் ரெமெடி வந்து என்னன்னா 7th ஹவுஸ்ல குரு இருக்கும்போது உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம் செட்டப் வந்து ப்ராப்பரா பூஜை ரூம் செட்டப் பண்ண பாருங்க, ப்ராப்பரா மந்திர் செட்டப் பண்ண பாருங்க. நான் ரொம்பவே ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மகர ராசி, மகர லக்னம் அவங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் இப்பத்துல இருந்து எப்படி இருக்க போதுன்னு தான் பார்க்க போறோம். முக்கியமா குரு பெயர்ச்சி அவங்களுக்கு எப்படி இருக்கு. குரு அவங்க லைஃப்ல இந்த ஒரு வருஷம் நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வந்திருக்காரு. மாற்றங்கள் விட சரி பண்றதுக்கு வந்திருக்காருன்னு சொல்லலாம். உங்க லைஃப்ல இந்த விஷயம் சரியில்லையா, இந்த வருஷம் நான் அவங்களுக்கு சரி பண்ண பாக்குறேன். ரிலேஷன்ஷிப் சரியில்லையா, சரி பண்ண பாக்குறேன். மேரேஜ் ஆக மாட்டேங்குதா, சரி பண்ண பாக்குறேன். குழந்தை பிறக்க மாட்டேங்குதா, சரி பண்ண பாக்குறேன். இல்ல ஒர்க் ரிலேட்டடா ப்ராப்ளம் பிரச்சனை போயிட்டு இருக்கா, அதை சரி பண்ண பாக்குறேன்னு குரு உங்களுக்கு இந்த வருஷம் மேக்சிமம் சரி பண்றதுக்கான ஒரு இடத்துலதான் வராரு, உங்க 7ஆம் இடம். முக்கியமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா நீங்க சொல்ற மாதிரி அப்படின்னு கேட்டா ஆகிறதுக்கான முயற்சிகள் உங்க பக்கத்துல இருந்து தேவைப்படுது. நீங்க என்னென்ன பண்ணணும், எந்தெந்த விஷயத்த எப்படி பார்த்துக்கணும், நீங்க எந்த விஷயத்துல வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும், எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி உங்களுக்கு எங்களோட ராசி கற்கள் ஜெம்ஸ்டோன்ஸ் ஃப்ரீ கிஃப்டா வேணுமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து மீதி பேருக்கு பிரயோஜனமா இருக்கு, ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குது. ஆமா, என் லைஃப்ல இதெல்லாம் நடந்தது, இது ரெசனேட் ஆச்சு, ஆனா இந்த லைஃப்ல நடந்த இந்த விஷயங்களை வச்சு நான் மீண்டு வந்திருக்கேன்னு உங்களோட கமெண்ட் படிக்கும் போது எத்தனை பேருக்கு ஒரு புத்துணர்ச்சி வருதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஜெம்ஸ்டோன்ஸ் கொடுக்க போறோம். அது கூடவே சேர்ந்து உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கத்துக்கணுங்க, சைக்காலஜி, முக்கியமா உங்களோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி, லைவ் மெடிடேஷன்ஸ் நான் இப்ப பண்றதுக்கு ஆசையா இருக்கு. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து மகரம்க்கு மெடிடேஷன் வராது. ஒரு சில பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் எண்டுக்கே வருவாங்க. அப்படி நீங்க அந்த ஒரு சில பேர்ல இருக்கீங்க, இல்ல வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க கீழே இருக்க லிங்க்ல போய் மெடிடேஷன்ஸ்க்கு என்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த குரு பயிற்சி எது மாதிரி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாஸ்ட் பேட்டர்ன் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்ல நடந்த பேட்டர்னை வச்சுதான் நம்ம ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுவோம். அப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே குரு இந்த இடத்துல தான் எந்த வருஷம் இருந்திருக்காருன்னா ஜூன் 2014 இருந்து ஜூன் 2015 வரைக்கும் இதே இடத்துல தான் இருந்திருக்காரு. ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்க லைஃப்ல என்ன நடந்தது, முக்கியமா ஏதாவது நடந்ததா, முக்கியமான ஆட்கள் யாராவது உங்க லைஃப்குள்ள வந்தாங்களா, இல்ல ஒரு வேலை ஏதாவது நீங்க புதுசா ஜாயின் பண்ணீங்களா, என்ன நடந்தாலும் அது ஒரு பேப்பர் எடுத்து எழுதிட்டு அந்த டைம் பீரியட் நடந்த பேட்டர்ன் இந்த டைம் பீரியட்ல ஏதாவது ரிக்கர் ஆகுதான்றத நீங்க பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அப்போ நடந்த விஷயம்லாம் இப்ப அப்படியே நடக்கணும்ன்றது அவசியம் இல்லை. பட் குருனால ஃபார்ம் ஆன சில பேட்டர்ன்ஸ் ரிக்கர் ஆகும். ஓகேங்களா? நீங்க இப்போ ஆல்ரெடி குரு பயிற்சி ஜூன் 2 ஆயிடுச்சு. இந்த டைம்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆமாங்க, இது ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு இப்பதான் புரியுது நீங்க சொல்றது அப்படின்ற அந்த ஒரு ரியலைசேஷன் வரும். அதுவே உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் மேக்சிமம் கைடன்ஸ் கொடுக்கும். சரிங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான ஒரு சில விஷயம் வந்து நான் வந்து ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன்ல சொல்றேன் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. பட் அதுக்கு முன்னாடி ஜென்ரலான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ குரு உங்க ராசி மேல குருவோட பார்வைப்படுது, உங்களை பாக்குறாரு. இப்போ குரு பார்வை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்றவங்களோட கான்டாக்ட்ஸ்ல அவங்கள நீங்க மீட் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நல்ல அட்வைசஸ். ஆமா, எனக்கு எப்பவுமே இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, அவங்களால நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட ஃபேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைட்னஸ் ஒரு தேஜஸ் வரும். அண்ட் யூ வுட் ஃபீல் லைக் ரொம்ப பாசிட்டிவா தோணுது எனக்கு. இப்போ ஓகே, இந்த பிரச்சனைலாம் இருந்தது, இப்ப சமாளிச்சிடலாம் அப்படின்றது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது உங்களுக்கு தோணும். இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாட்ஸ்ல கிளாரிட்டி இருக்கும். எப்பவுமே நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்பேன், இப்பதான் கொஞ்சம் தெளிவா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வரும். அண்ட் இன்னும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராகு ஆனா உங்களோட 2nd ஹவுஸ்ல தான் இருக்காரு. ஸோ இஎன்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நான் வந்து போன வருஷத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இஎன்டி ரிலேட்டட், டீத் ரிலேட்டட் ப்ராப்ளம், இஎன்டி அதாவது காது, தொண்டை,
அண்ட் வாய்ப்பகுதி ரிலேட்டட் ப்ராப்ளம் எப்படி இல்லை ஐஸ் கூட வந்து இந்த என்டையர் ஏரியாவில் ரிலேட்டட் ப்ராப்ளம் நோஸ் அண்ட் ஐஸ் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேக் ஷுர் நீங்கள் போய் சரி பண்ணுறதா மேக் ஷுர் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் இல்லைன்னா அது வந்து ப்ராப்ளம் கொடுக்கலாம். இது ஒரு விஷயம். அண்ட் குரு 7ஆம் இடத்துல இருக்கும்போது ஹி வில் சப்போர்ட் நம்பர் ஆஃப் திங்ஸ். முக்கியமா பாத்தீங்கன்னா குரு 7ஆம் இடத்துல இருந்து உங்க லக்னத்தை பார்க்கும்போது சில பேருக்கு வந்து இந்த டைம்ல கொஞ்சம் வெயிட் போடுறது, கொஞ்சம் பூசின மாதிரி ஆயிட்டணும், கொஞ்சம் வெயிட் போடுறது, பூசின மாதிரி ஆக்குறது, இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஏற்கனவே வந்து மகரம் பொறுத்த வரைக்கும் த பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் மகரம் வாக்கிங் போறது. மகர ராசி லக்னக்காரங்களால வாக்கிங் போகாம இருக்க முடியாது. வாக்கிங் போனாதான் அவங்களுக்கு அப்பாடா இன்னைக்கு என் லைஃபே ஒழுங்கா போகுது அப்படின்ற ஒரு உணர்வு கிடைக்கும். ஸோ குரு லக்னத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வெயிட் ப்ராப்ளமும் நான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் ஸோ நிறைய வாக்கிங் போக ஆரம்பிங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ராகு 2nd ஹவுஸ்ல இருக்கிறதுனால நிறைய ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ் இருந்திருக்கும். இல்லை நீங்க அப்ராட்ல இருக்கீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களை பார்த்துருப்பாங்க, இல்லை நீங்க டிராவல் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பாஸ்ட் 1 இயர் நிறைய நடந்திருக்கும். இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ் ராகு அதே இடத்துல தான் டிசம்பர் வரைக்கும் இருக்காரு. பட் ராகு 2nd ஹவுஸ்ல இருக்கும்போது ஃபுட் என்னதான் சாப்பிட்டாலும் ஏதோ சாப்பிடாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஃபுட் சாப்பிட்றது, புது புது ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்றது, ஒரு இடம் டிராவல் பண்ணி போய் அங்க சாப்பிட்டு பாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். சில பேர் இப்ப இந்தியாவுக்கு போறாங்க, இப்ப இன்னும் இங்க யூஎஸ் கனடால இருந்து இந்தியாவுக்கு போறாங்கன்னா அவங்க இந்தியாவில போய் நம்ம நல்லா சாப்பிடணும்ப்பா அப்படின்ற ஒரு குறிக்கோளோடவே போய் சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அகெயின் இதெல்லாம் கான்ட்ரிபியூட்ஸ் டு வெயிட் ப்ராப்ளம். பட் இந்த டைம்ல வந்து நீங்க காஷியஸா இருக்கணும்னா கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் செக் பண்ணிக்கிறது. அண்ட் குரு பார்வைப்படும் போது செவ்வாயோட பவர் உடம்புல டிக்ரீஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் ஆக்டிவிட்டி நீங்க பண்றது கொஞ்சம் கம்மியாகலாம். அண்ட் செவ்வாய் கம்மியாகும் போது பல்லு போன் ரிலேட்டடான பெயின் வர்றது, ஒரு அதுக்கு அது இன்னும் நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி ஆகுற விஷயங்கள், இல்லை திடீர்னு மூட்டு வலி ஆரம்பிக்குதுங்க அப்படின்னு கொஞ்சம் ஏஜ் ஆனப்போ நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே இந்த டைம்ல பாசிபிலிட்டி இருக்கு. பிகாஸ் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். அதை தவிர வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி உங்க 3ஆம் இடத்துல இருக்காரு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பொசிஷன் ஃபார் சனி. ஆனா சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது பாஸ்ட் 1.5 இயர்ஸா உங்களை என்ன பண்ணிருப்பாருன்னா, நீ வந்து எதுக்கு இப்போ ரொட்டீன் ஜாப் பண்ணிட்டு இருக்க, நீ சொந்தமா ஏதாவது ஒண்ணு பண்ண ஆரம்பியே, ஏன் இன்னும் பண்ணாம இருக்க அப்படின்னு சொல்லி உங்களை புஷ் பண்ணிட்டே இருப்பாரு. பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த காம்பினேஷன். எதுக்கு அப்படின்னா நம்மளா சொந்தமா ஒரு தொழில் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு, இல்ல ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு அட்லீஸ்ட் சைட் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. சனி 3ஆம் இடத்துல இருக்கும்போது உனக்கு ஒண்ணுமே ஸ்கில் தெரியல அப்படின்னு உங்களை ஹம்பிள் டவுன் பண்ணி புதுசு புதுசா ஸ்கில்ஸ் கத்துக்க வைப்பாரு. ஆமாங்க, புதுசா நான் இப்ப நிறைய கத்துக்க ஆரம்பிச்சேன். ஆனா கத்துக்க ஆரம்பிச்சதை நீங்க ஒழுங்கா முடிப்பீங்களான்னா நாட் எவ்ரி ஒன். கத்துக்க ஆரம்பிப்பீங்க, ஆனா அது அறகுறையா பாதையில நிற்கும். ஸோ அதெல்லாம் வந்து போய் முடிக்க பாருங்க. ஏன்னா சனி டிலே கொடுப்பாரு. இல்லை ஆரம்பிக்கிறதே நான் டிலே பண்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இல்லை நிறைய ஆம்பிஷன்ஸ் வச்சிருப்பாங்க, நான் இந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு ப்ரமோஷன் வாங்க போறேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க மொத்தமா ஒரு டிலே வந்து சனி ஆப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. பட் விடாமுயற்சியோட உழைக்கிறது தான் மகரமோட வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஐகானிக்கான ஒரு ஸ்பெஷல் பிஹேவியர் சொல்லலாம். ஸோ தட் வில் ஹெல்ப் யூ. ஸோ அதனால நீங்க வந்து அது விடாம நீங்க வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேத்து உங்க 8th ஹவுஸ்ல இருக்காரு. ஸோ 8th ஹவுஸ்ல கேத்து இருக்கும்போது கர்மால இருந்து சடன் பிரேக், கர்மிக் பேட்டர்ன்ஸ் பிரேக் ஆகுது. அதாவது எனக்கு இந்த ஒரு ரிப்பீட்டட் ப்ராப்ளம் பேட்டர்ன் வந்துட்டே இருந்ததுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு ஒரு நல்ல டைம் அதை பிரேக் பண்றதுக்கு. அது ஏற்கனவே பாஸ்ட் ஒன் இயர் வந்து அது நடந்துட்டு தான் இருந்திருக்கும். அதாவது இந்த ஒரு பிரச்சனை ரிப்பீட்டடா வந்துட்டே இருந்ததுங்க. இந்த ஒரு ஆள் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருந்தாரு. ஒரு வழியா நான் வந்து அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் கட் பண்ணி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். அது ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லை அது யாரு வேணாலும் இருக்கலாம். ஆமா, ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருந்தாங்க, நானும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். அது கெரியர்ல கூட இருக்கலாம். இந்த வேலை எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தது, நானும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன், ஒரு வழியா நான் கட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கேத்து உங்களுக்கு உங்க கர்மால இருந்து விடிவு கொடுக்குறாரு. இது கான்ஃபிளிக்ஸ் வச்சு மட்டும், பீப்புள் வச்சு மட்டும் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. உங்ககிட்டே இருக்கிற சில நெகட்டிவிட்டிஸ் இந்த டைம்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆமா, இந்த விஷயத்துல நான் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா லேசியா இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. இந்த விஷயத்துல நான் அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க மாட்டேன், நான் ரொம்ப இந்த ஒரு சுழல்லே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. இல்லை எனக்கு வந்து பாஸ்ட் 2 இயர்ஸ்ல இப்பதான் குழந்தை பிறந்தது, குழந்தைய பாத்துக்கிறேன்ற ஒரு விஷயத்த வச்சே நான் டைம் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது இருக்கலாம். இல்ல நான் பண்ணணும்னு முடிவெடுத்து எதுவுமே பண்ணாம உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது இருக்கலாம். ஏதோ ஒண்ணு வந்து அந்த பேட்டர்ன் பிரேக்கிங்
வரைக்கும் கேத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப காலமா உள்ளூர் இருந்த ஹெல்த் இஷ்யூ இப்பதான் எனக்கு வெளியில தெரிய வந்தது அப்படின்றதும். ஏன் இதெல்லாம் ஒரு சடன் ஷாக்கா இருக்கும்னா, கேத்து வந்து உங்களுக்கு நல்லது பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த மேனிஃபெஸ்ட் ஆகிற விஷயம், அது மேனிஃபெஸ்ட் ஆகிறது ஒரு ஷாக்கிங்கா சடன் ரெவலேஷனாக தான் மேனிஃபெஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ கெரியர் ஆஸ்பெக்ட் பொறுத்த வரைக்கும் மகரம்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஐபி வேலையில்லா பட்டதாரி படம் டைமிங் மாதிரி. இது வரைக்கும் உங்களை மட்டமாக பார்த்தவங்க, 7 சனி டைம்ல இருந்தெல்லாம் மட்டமாக பார்த்துட்டு இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து உங்களோட வேல்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, வேல்யூ ரியலைஸ் பண்ணிப்பாங்க. ஓ இவ்வளோ டேலண்ட் இருக்கா, இதை நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி உங்களை ரியலைஸ் பண்ணி மூவ் பண்ற டைம் தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு காலம் வரும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்க 7 சனி டைம் பாஸ்ட் ஒரு 7.5 இயர்ஸா நீங்க சொல்லிட்டே இருந்தாலும் உங்களுக்கான காலம்ன்றது இந்த ஒரு வருஷம் எந்த அளவுக்கு நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணலாம். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கிறது, திஸ் இஸ் அ வெரி குட் டைம். பட் யூ ஹாவ் டு செக் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் முதல்ல ஒத்து வருமா, பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு முதல்ல ஒத்து வருமானா உங்க ஜாதகம் நீங்க பாத்துக்கிறது ஒரு நல்ல வே ஃபார்வர்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு 7th ஹவுஸ்ல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ரிலேஷன்ஷிப் வச்சு கான்ஃப்ளிக்ஸ் வந்துட்டே இருக்குங்க. என்னோட மேரிட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பீப்புளோட ரிலேஷன்ஷிப் ஒழுங்காக எனக்கு மெயின்டைன் பண்ண தெரிய மாட்டேங்குன்னா அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இந்த டைமில் கொடுப்பாரு. பீப்புள் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறது, எந்த அளவுக்கு பேசணும், எந்த அளவுக்கு நம்ம பவுண்ட்ரிஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும், எந்த அளவுக்கு லிமிட் பண்ணிக்கணும், எந்த அளவுக்கு வந்து உள்ள பீப்புளை வந்து நம்ம க்ளோஸராக வச்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டி வந்து இந்த டைமில் இன்னும் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா as per ஆஸ்ட்ரோ சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா மகரம் பொறுத்த வரைக்கும் தே ஆர் வெரி சப்சர்வியண்டா இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க மேல அவங்க நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பரவாயில்ல அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க சொல்றதை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைனமிக்ல போயிடுவாங்க. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், பீப்புள் பொறுத்த வரைக்கும் the kinder you are the more advantage அவங்க மேல எடுத்துப்பாங்க. மகரம் they are very kind. ஆனா கைண்ட்னஸ்க்கு லிமிட் இருக்கணும். கைண்ட்னஸ் பியாண்ட் லிமிட் போகும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருக்கும் ஒரு ஈஸி டார்கெட் ஆயிடுவீங்க. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். முக்கியமா மகர லக்னம், மகர ராசி இந்த டைம்ல உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் குரு அப்படியே லெசன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டே இருப்பாரு. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ வில் டேக் இட் அப். அண்ட் இதனாலே என்னன்னா மகரம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி ஹார்ட் அண்ட் டிஃபிகல்ட் ஃபார் தம் டு ஐடென்டிஃபை அண்ட் கம் அக்ராஸ் குட் பீப்புள். ஏன்னா அவங்க ஒருத்தவங்களை ஃப்ரெண்டுன்னு நினைச்சு அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அது வந்து ஒரு சுழல் மாதிரி தான். அவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் அவங்க மேல வச்ச அந்த ஃபீலிங்ஸை வந்து விட்டுட்டு திரும்ப வேற ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை வேற வேலையோ மாத்துறது மகரம் பொறுத்தவரைக்கும் அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா they emotionally connect with everyone. ஓகேங்களா? சரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேரேஜ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல டைம். ஆனால் பெஸ்ட் டைம் டு கெட் மேரிட். இந்த மாதிரி ஒரு டைம் உங்களுக்கு அடுத்து சூனர் வராது. ஸோ இந்த ஒரு வருஷத்துல கல்யாணத்துக்கு பார்த்து நீங்க வந்து கல்யாணம் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அகெயின் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே சனி யாருக்கு என்ன தொல்லை கொடுத்தாலும் ஸ்டடீஸ் ரிலேட்டட்னு வரும்போது அவர் உங்களுக்கு நல்லது தான் பண்ண பார்ப்பாரு. ஸோ சனியோட 3ஆம் பார்வை உங்கள் 5ஆம் இடத்துல விழுது. எஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்திருக்கலாம். என்னடா நான் எவ்வளோ எழுதி பார்க்குறேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்திருக்கலாம். பட் சனி இன்னும் ஒரு வருஷத்துல அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகுறாரு. ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல நல்லது செஞ்சுட்டு தான் போவார். இப்ப நீங்க டிஎன்பிசி ட்ரை பண்றீங்க, இல்ல யூபிஎஸ்சி ட்ரை பண்ணீங்கன்னா மீதி எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுங்க. யூபிஎஸ்சி ட்ரை பண்ணா டிஎன்பிசி ட்ரை பண்ணுங்க. இல்ல நான் வந்து கேட் எக்ஸாம் ட்ரை பண்ணா ஜாட் அந்த மாதிரி ஸ்னாப் அந்த மாதிரி இருக்கிற மீதி எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ண பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸும் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு கிடைக்கிற அந்த சான்சஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க. அண்ட் நார்மலி ஸ்டூடெண்ட்ஸ் 12th 10th படிக்கிறேன், காலேஜ் போகணும்னு பாக்குறேன், அவங்களுக்கு நல்லதான். எஸ், இந்த ஒரு வருஷம் சனியோட எண்ட் பீரியட் உங்க படிப்பு விஷயத்துல அவரோட பார்வையோட எண்ட் பீரியட்னால இந்த ஒரு வருஷம் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுப்பாரு. ஸோ ரொம்ப ஹோப்ஃபுல்லா நீங்க இருக்கலாம். ஓகேங்களா? அண்ட் முக்கியமா சனியோட பார்வைன்னு வரும்போது சனியோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா எஸ் 5ஆம் இடம் நான் சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் 9ஆம் இடம்ல படுது. ஸோ அப்பாவுக்கு அவர் லைஃப்ல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் வந்திருக்கும் உங்க அப்பான்னு வரும்போது. ஸோ அவரோட ஸ்ட்ரெஸ் குறைக்கிறது அண்ட் தென் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கிறது இதெல்லாம் நீங்க பண்ணலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அவர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் பண்றது அந்த மாதிரி. அண்ட் இப்போ
இந்த குரு பயிற்சி வந்தது இந்த இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இல்லாமல் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிறது உங்களுக்குமே தெரியும். ஈவன் இன் இஸ் லைஃப், அவங்க லைஃப்லையுமே 12th ஹவுஸ் மேலே 12th ஹவுஸ்லையுமே வந்து சனி பார்வை படுது. ஸோ கொஞ்சம் டிலே ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ராட் ட்ராவல் பண்ணோம், இல்லை அப்ராட் ரிலேட்டட் க்ரீன் கார்டு ப்ராசஸிங் அந்தனாலும் சரி, சிட்டிசன்ஷிப் ப்ராசஸிங், விசா ப்ராசஸிங், அந்த டிலே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலி இட் வுட் கெட் பெட்டர். இன்னும் கொஞ்சம் கிராஜுவலாக வந்து, ஏன்னா சனி மேலே இப்போ குரு பார்வை விழுது, அதனாலே வந்து கிராஜுவலா எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெட்டராக ஆரம்பிக்கும். ஓகே, இப்ப ராகு கேத்துன்னு வரும்போது கேத்து வந்து 8th ஹவுஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வித் இன்லாஸ் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்து கூட நீங்க ரெக்கவர் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கலாம். ஏன்னா கேத்து இருக்கிறதே இன்லாஸ்க்கான ஹவுஸ் தான். இல்லை ஏதாவது ஒரு விஷயம் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு அதை மாத்த முடியாம இருக்கலாம், இல்ல சடனா திடீர்னு அந்த மாற்றம் வரலாம், ஒரு பிளேஸ் சேஞ்சா இருக்கலாம், இல்லை ஒரு ஜாப் சேஞ்சா கூட இருக்கலாம். அண்ட் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரிலேட்டட் இஷ்யூஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பார்த்துக்கணும். அண்ட் முக்கியமா ஃபுட் பாய்சனிங், அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றது, இல்லை புதுசா ஃபுட் ட்ரை பண்றேன்னு அதனால ஏதாவது வயிறு பிரச்சனை, டைஜஷன் பிரச்சனை வர்றது, அது எல்லாமே வந்து பார்த்துக்கணும். அண்ட் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ராகு 2nd ஹவுஸ்ல இருக்காரு, சனி வந்து 3rd ஹவுஸ்ல இருக்காரு. இதை பேஸ் பண்ணி தான் ஒரு முக்கியமான பேட்டர்ன் இருக்கு. அது என்னன்றதை நம்ம ஆஸ்ட்ரோ சைக்காலஜில பேட்டர்ன்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திர பலன்கள். உத்திராடம் வந்து பாத்தீங்கன்னா நான் மாத்த மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாத்துறதுக்கு அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்கு மாத்தாமையே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சேஞ்ச் அவாய்ட் பண்றாங்க. அது என்னன்றத நீங்க பார்த்து கொஞ்சம் தைரியமா புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்றத போய் பண்ணி பாருங்க. அந்த பயத்தை முதல்ல விடுங்க. எந்த சேஞ்சா இருந்தாலும் யூ ஹாவ் டு, உங்களுக்கு growth வேணும்னாலே ஒரு சேஞ்ச் இருந்தால் தான் அந்த growth நடக்கும். சரிங்களா? அதை பண்ணுங்க. திருமணம் வந்து இது எக்ஸாக்டா அவங்க வந்து நான் முழு மூச்சோட ஆக்ஷன் ஓரியன்டா இறங்குறேன், நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்ல சக்சஸ் தர விஷயங்களை பண்றதுக்காக அவங்க முழு மூச்சோட இறங்குற டைம். அட்வென்ச்சரஸா இருப்பாங்க இந்த டைம்ல வந்து அவங்களுக்கே ஆமா நான் நினைக்கிற விஷயத்துக்குலாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவா நடக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த ஜூன் மாசத்துல இருந்து ஒரு தாட் ப்ராசஸ் வந்திருக்கும். ப்ரொவைடட் லக்னம் மட்டும் பார்க்காம ராசியும் சேர்த்து பாருங்க, கம்பைண்டா அதோட எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் அவிட்டம் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளா நான் உழைச்சு கொட்டிட்டு இருக்கேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த டைம்ல வந்து நீங்க உழைக்கிறதுக்கான ரிசல்ட்ஸை வந்து நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. எந்த அளவுக்கு உழைச்சிங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வரும். நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம் பெரிய ரிசல்ட், இந்த சின்ன கல்லு வெத லாபம் அந்த மாதிரி இல்லாம எவ்வளவு உழைச்சிருக்கீங்களோ அதுக்கான ரிசல்ட்டை வந்து கண்டிப்பா உங்க ராசியில் அடையாரு சனி இல்லையா? ஸோ சனி கொடுக்காம விட மாட்டார். சரிங்களா? ஏன்னா உழைப்புக்கான இடம், ஸ்கில்கான இடம், டெவலப்மெண்ட்கான இடத்துல தான் சனி இருக்காரு. ஓகே, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் இதுதான் நான் முக்கியமா சொல்ல வந்தது. ஸோ உங்க குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸா இருக்க இடத்துல உங்களை வந்து பாக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து குரு இருக்காரு. ஸோ இது எப்படின்னா ஆன் அ தேர்ஸ்டே வந்து குரு உங்க வீட்டுக்கு வருவாங்க. ஆன் அ தேர்ஸ்டே. ஏன் தேர்ஸ்டேனா குருவுக்கான நாள் வந்து தேர்ஸ்டே நடக்கும்போது அது கண்டிப்பாவே வந்து பாத்தீங்கன்னா குரு தான். ஆன் அ தேர்ஸ்டே குரு உங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்ப குருனா யாரு வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ரிலேட்டிவா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களா இருக்கலாம், இல்ல உங்களோட அட்வைசரா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு வந்து அவங்க கிட்ட அந்த குருவோட எனர்ஜி தெரியும். அவங்க எப்பவுமே ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு, இவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடி, அவங்க சொல்றது நான் கேட்டப்ப அது கரெக்டா தான் இருக்குன்னு உணர்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ற ஆள் வந்து உங்க வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அவங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எய்தர் வந்து எல்லோ ஒரு ஒயிட் கலர் திங்ஸ் வந்து ப்ராமினெண்டா இருக்கும். மேபி அவங்களே ஒரு எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்கலாம், இல்ல அவங்க கோயில்ல இருந்து வராங்கன்னா ஒரு பிரசாதம் கொண்டு வரலாம் எல்லோ கலர்ல ஒரு ஒயிட் கலர்ல, இல்ல ஒயிட் கலர் அவங்களே போட்டுக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்ல அவங்க கொண்டு வர திங்ஸ்ல அந்த மாதிரி எல்லோ ஒரு ஒயிட் கலர் இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லோ ஒரு ஒயிட் கலர் பிரசன்ஸ் நீங்க பாப்பீங்க. அப்படி பாத்தீங்கன்னாலே அவங்க குருவா தான் வந்திருக்காங்க. அண்ட் அவங்க சொல்ற விஷயத்துல உங்களுக்கு நிறைய சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகிற விஷயங்கள் இருக்கும். லிசன் டு தேர் அட்வைஸ். ஓகேயா? செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க போறது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெஸ்ட் ஆஃப் ட்ரூத் நடக்கும். அது என்னங்க டெஸ்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா உங்களோட அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்க்கான இடத்துல ராகு இருக்காரு. அதாவது வாய்க்கான இடத்துல ராகு இருக்காரு, தொண்டைக்கான இடத்துல சனி இருக்காங்க. அப்போ சனி ராகு வாயும் தொண்டைக்கிட்டையும் இருக்கும்போது என்ன ஆகும்? பேசும்போது ஒண்ணு மத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறது, இல்ல பொய் பேசுறது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல
கெட்ட வார்த்தைகள் ஏதாவது உபயோகம் பண்ணிடுறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து வரும், வந்திருக்கோம் ஆல்ரெடி, இல்லைன்னா இனிமே அட்லீஸ்ட் கண்டிப்பா வரும். இந்த மாதிரியான மொமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணாதீங்க. முக்கியமா பொய் சொல்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஏற்படுதுன்னா தேவையில்லாம அந்த இடத்துல பொய் சொல்லணும்ன்றது அவசியமே இல்லைன்னா சொல்லாதீங்க. இன்ஃபேக்ட் ஒயிட் லைஃப்ஸ் கூட தேவையில்லை. உண்மையா இருக்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படியே வெளியில சொல்றது ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஆனா அதை சொல்ற விதம் கொஞ்சம் கைண்டரா, கொஞ்சம் சாஃப்டரா அந்த மாதிரி சொன்னாலே போதும். இன்சைட் அவுட்டா இருக்கிறது எவ்வளோ பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும். அந்த விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணுங்க. முக்கியமா பொய் சொல்றது, பேச்சால ஹர்ட் பண்றது, கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்றது, இந்த விஷயங்கள் நீங்க அவாய்ட் பண்ணீங்கனாலே ராகு சனினால வர பிரச்சனைகள் உங்க லைஃப்ல இருந்து அவாய்ட் ஆகும், மேக்சிமம் அவாய்ட் ஆகும். அண்ட் டிசம்பருக்கு அப்புறம் வரும்போது இன்னும் கிரிட்டிக்கலான டைம் வருது மகரம்க்கு. ஏன்னா டிசம்பருக்கு அப்புறம் என்ன ஆகுது, ராகு உங்க தலைமையிலேயே வந்து உட்கார போறாரு. மகரத்திலே ராகு வராரு, விச் இஸ் வெரி கிரிட்டிக்கல். 7th ஹவுஸ்ல கேத்து வராரு. ஸோ இது ஒரு கிரிட்டிக்கலான டைம். அந்த டைமுக்கு உங்களை நீங்க ரெடி பண்ணிக்கணும்னா இந்த அட்வைசஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் வந்து டெஸ்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். ஸோ அப்போ இப்போ என்னன்னா, இப்போ உங்க லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு க்ளோஸா இருக்கவங்களா இருக்கலாம். இவ்வளோ நாள் அவங்க நார்மலா இருந்திருப்பாங்க, இப்போ அவங்களே உங்களுக்கு குருவா மாறிடுவாங்க. அதாவது இவ்வளவு நாள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா, ஓ அதுதான் நம்ம இதான் நம்ம அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன் நீ அதை பண்ண மாட்டேன், ஏன் இது நடக்க மாட்டேங்குது, ஒரு டீச்சர் மாதிரி அவங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்க அப்படி நடந்துட்டா நான் போய் சண்டை போடுறவங்களோட அப்படி போகக்கூடாது. இப்போ அவங்க குருவா அவங்க லைஃப்ல இருக்காங்க. ஸோ அவங்க சொல்ற விஷயத்துல நிறைய நல்ல விஷயம் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 2 பேருமே கொஞ்சம் கண்டியூசிவா போக பார்க்கறது இந்த டைம்ல நல்லது. பிகாஸ் அவங்க ரொம்ப ஐடியலிஸ்டிக்கா இருப்பாங்க இந்த டைம்ல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இது ரொம்ப இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்றது இருக்கலாம். பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது கரெக்டா தான் அவங்க சொல்றாங்கன்றது உங்களுக்கே புரியும். ஸோ ரெமெடி வந்து என்னன்னா, 7th ஹவுஸ்ல குரு இருக்கும்போது உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜை ரூம் செட்டப் வந்து இது வரைக்கும் நான் ஒழுங்கா பண்ணலங்க, சும்மா ரேண்டமா வச்சிருக்கேன் அப்படின்றது இல்லாம ப்ராப்பரா பூஜை ரூம் செட்டப் பண்ண பாருங்க. ப்ராப்பரா மந்திர் செட்டப் பண்ண பாருங்க. அதாவது அழகா வந்து அந்த பர்டிகுலர் இடம் நான் டெடிகேட் பண்ணியிருக்கேன் கடவுளுக்கு அப்படின்றது இருக்கும். ஏன்னா இந்த உலகமே கடவுளோட தான், அவங்க நமக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க உங்க வீட்டுல அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் அ மந்த்ரா ஜார் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு வந்து நான் சொன்னல இங்க ராகு இங்க சனி. ஸோ உங்களுக்கு வந்து பாசிட்டிவா உங்க 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 வாயில இருந்து ஓக்கல் கார்டு வரைக்கும் இருக்கிற எனர்ஜி பாசிட்டிவா இருக்கும்னா மந்த்ரா சாண்டிங் பண்ணலாம். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, இஃப் பாசிபிள் நீங்க வந்து நான் ரொம்பவே ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், இது ஒரு கைண்ட் ஆஃப் வாஸ்துக்கம் மேனிஃபெஸ்டேஷன் ரெமடின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது உங்க பூஜை ரூம்ல தான் நீங்க வைக்க போறீங்க. அழகா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜார், ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி வச்சுக்கலாம், இல்ல ஒரு ஜார், ஒரு க்ளோஸ்டு கண்ணாடி ஜார் மாதிரி வச்சுக்கலாம். பட் earthen எலமெண்ட், கண்ணாடியா இருக்கிறது பெட்டர், பிளாஸ்டிக்லாம் வேண்டாம். இல்ல ஒரு இந்த ஊர்கா ஜாடி மாதிரி கூட வச்சுக்கலாம். வாட் எவர் இட் இஸ், ஒரு earthen எலமெண்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க 21 டைம்ஸ் ஒரு 108 டைம்ஸ் அந்த மந்த்ரா சாண்டிங் பண்ணிட்டு, அந்த மந்திரம் எதுவா இருந்தாலும் இருக்கலாம், முருகர் மந்திரம், சிவன் மந்திரம், ஓம் நம சிவாய, இல்ல பெருமாள் மந்திரம், உங்களோட ஃபேவரட் காட், ஆர் நீங்க உங்க இஷ்ட தெய்வம் பக்தி மெடிடேஷன், எங்களோட டிரான்ஸ்டென்டல் பக்தி மெடிடேஷன் மூலமா நீங்க இஷ்ட தெய்வம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. இஷ்ட தெய்வம் நீங்க வரும்போது உங்க சோல் லெவல்ல ஆன்மாக்கான இஷ்ட தெய்வம், உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இந்த இஷ்ட தெய்வம் இல்ல, உங்களோட சோல் எந்த தெய்வத்துல இருந்து வந்திருக்கு அதுதான் பக்தி மெடிடேஷன்ல நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய உங்களோட இஷ்ட தெய்வம். அவங்க தெரிஞ்சா அவங்களோட மந்திரம் எழுதி நீங்க அந்த ஜார்ல போடலாம். இந்த ரிச்சுவல் நீங்க பண்ணும்போது உங்களோட வேண்டுதல் வந்து முக்கியமா உங்களோட ஆன்மாவோட இஷ்ட தெய்வம் தெரிஞ்சதுன்னா அவங்களே உங்களுக்கு இதை பண்ணி வைப்பாங்க. இல்ல உங்களுக்கு யாரு கூட கனெக்ட் இருக்கோ அவங்களுக்கு கூட நீங்க இதை பண்ணலாம். சரிங்களா? திஸ் இஸ் த ரெமெடி ஃபார் மகரம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மகரம். அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்டா உங்களுக்கு இதை விட இந்த வீடியோ விட எது ராகு கேத்து வீடியோ தான், அதை மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் உங்களுக்கு இப்போ எந்த ஆர்டர்ல நாங்க போடுறோம்னா, மெயின்லி வந்து பாத்தீங்கன்னா எந்த ராசிக்கு அதிக ரிக்வெஸ்ட் வருது, ஒவ்வொரு வீடியோலயும் இந்த ராசி வேணும், இந்த ராசி வேணும், இந்த ராசி வேணும்னு கேட்கும்போது இத்தனை பேர் இதை கேட்டிருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு முதல்ல வந்து நம்ம போடலாமே அப்படின்றதுனால தான் நாங்க வேற ஆர்டர்ல போடுறோம். நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு முன்னாடி வரும். சரிங்களா? So see you then. All the best. Subscribe பண்ணாதவங்க பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.